சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. மா, நான் வெளியே கிளம்புறேன், முக்கியமான வேலை இருக்கு. டிஃபன் எடுத்து வைமா. வாமா. டேய், உனக்கு முன்னால வந்தவங்களுக்கே ஒண்ணும் இல்லையா? இற கௌரி, நீ பரிமாறி பணிவிட செய்ய வேணாம், நாங்களே எடுத்து போட்டுட்டு சாப்பிட்டுக்குவோம். ஆனா நீ சமைச்ச மாதிரியே தெரியலையே, பாத்திரம் எல்லாம் காலியா கிடக்கு. நிறைய வேண்டியதெல்லாம் இங்க நிறைஞ்சுதான் இருக்கா? 2 வருஷமா காலியா தானே இருக்கு. மா, என்னங்க என்ன என்னங்கிற? நிறைய வேண்டிய வயிறு காலியா இருக்கு. நான் வடிச்சு கொட்டி உங்க வயத்தெல்லாம் நிறைச்சு என்னத்தை கண்ட? ஏமா, உங்க கோவத்தை காட்ட நாங்க தான் கிடைச்சோமா? உங்களுக்கும் அன்னைக்கும் பிரச்சனைனா உங்களோட வச்சுக்க வேண்டியதானே. எங்களை ஏமா பட்னி போடுறீங்க? முதல்ல சொல்லியிருந்தா நான் ஆர்டர் ஆச்சும் பண்ணிருப்பேன்ல. அதானே, மதி வேற ஸ்கூலுக்கு போகணுமா? இப்ப என்ன பண்றது? இப்ப கேளு. இவ்வளவு நேரம் என்ன வெட்டி முடிச்சுட்டா இருந்த, காலையில எந்திரிச்சு இதை பாக்கணும்ல. ஏன் இந்த வீட்ல நான் மட்டும் தான் இருக்கேனா? மகா இருக்கா, இவ இருக்கா, எல்லாரும் இருக்காங்கல்ல. அவங்களெல்லாம் சொல்ல வேண்டியதானே. கௌரி, எல்லாம் உன்னாலதான். நான் என்ன இந்த வீட்டு சமையக்காரியா? போதும். ஒவ்வொருத்தருக்கும் என்ன வேணும்னு பார்த்து பார்த்து செஞ்சதுக்கு நல்லா செருப்பால் அடிச்ச மாதிரி பதிலுக்கு செஞ்சுட்டீங்கல்ல. இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வேணும்னு கோவிலுக்கு போறது, பரிகாரம் பண்றது, சத்துருண்டை செஞ்சு கொடுக்கறது, வீட்டுல ஒரு வேலை செய்ய வேண்டான்னு உட்கார வச்சு மகாராணி மாதிரி கவனிச்சுட்டதுக்கு ஐயோ அப்பா, போதும்பா போதும். யாரு எக்கேடு கெட்டாலும் இனிமே எனக்கு கவலை இல்ல. மா, ஏன் அப்படி பண்ண? திங்கிற நேரத்துக்கு மட்டும்தான் உனக்கு உங்க அம்மா ஞாபகம் வருமா? இத பாரு கதிர், நீ என்ன நினைப்புல சுத்திக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் நடக்கும்னு நீ கனவுல கூட நினைக்காத. அந்த வீட்ல இருந்து இன்னொருத்திய இந்த வீட்டுக்கு வர வைக்கணுங்கிற நினைப்பு யாருக்கு இருந்தாலும் அந்த எண்ணத்தை அடியோட இப்பவே அழிச்சிருக்க.